இடிச்சு கட்டுறது மூலமா நீங்க ஒரு புது சொத்தை உருவாக்குறீங்க. அந்த அதிகப்படியான எஃப்எஸ்ஐயை பயன்படுத்தி இன்னொரு வீடு கட்டி வாடகைக்கு விடலாம். மாசா மாசம் ஒரு நிரந்தர வருமானம் கிடைக்கும். இது ஒரு புதையல் இல்லையா? சரி, இவ்ளோ குழப்பத்துல எப்படி ஒரு தெளிவான முடிவுக்கு வர்றதுன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் உலகத்துல இருக்கிற எல்லா இன்ஜினியர்ஸும் பயன்படுத்துற ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான விதி இருக்கு. இந்த ஒரு நம்பர் தான், இந்த 40% தான் உங்க எல்லா குழப்பத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுது. இந்த விதி ரொம்ப சிம்பிள். ஒரு வீட்டை புதுசா கட்ட ஆற செலவுல 40%க்கும் மேல அதை புதுப்பிக்க செலவாகும்னு தெரிஞ்சா வேற எந்த யோசனையும் இல்லாம அந்த பழைய வீட்டை இடிச்சிடுங்க. இதுதான் புத்திசாலித்தனமான நிதி மற்றும் பொறியியல் முடிவு. இங்க பாருங்க, ஒரு புது வீடு கட்ட 50 லட்சம் ஆகும்னு வச்சுக்கலாம். அதை சரி பண்ண 25 லட்சம், அதாவது 50% செலவானா யோசிக்கவே வேணாம், இடிச்சு கட்டுறதான் சரி. அதே நேரம் செலவு 15 லட்சமா, அதாவது 30% தான் ஆகுதுன்னா அப்போ நீங்க புதுப்பிக்கிறத பத்தி யோசிக்கலாம். எவ்வளோ தெளிவா இருக்கு பாத்தீங்களா?